சீக்கிரம் 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 வெட்டி போடுங்க பனை ஓலைய. எல்லாம் பொங்கலுக்கு வாங்க வருவாங்க, அதுக்குள்ள நல்லா காய போடணும். ஓலை வியாபாரம் பார்த்தா நல்லா இருக்குமே. எதுக்கு விடணும்? இந்த வியாபாரி நிற்கான் கேட்போம். ஐயா வணக்கம். என் பேர் பனிமலர். நான் மாடு வச்சுருக்கேன், கோழி விற்பேன், ஆடு விற்பேன், முட்டை விற்பேன், எல்லாமே விற்பேன். சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? எனக்கு பண ஓலை வேணுமே. இல்ல, ஒன்னு ரெண்டுலாம் கொடுக்கறது இல்ல, மொத்தமா மொத்த வியாபாரிக்கு தான் கொடுக்க போறேன். என்ன ஒரு ஆனந்தம் எனக்கு. நான் தான் அந்த மொத்த வியாபாரி. எனக்கு கொடுத்துருங்க, நான் எங்கள் ஊரில் கொண்டு போய் விற்றுக்கிறேன். அப்படியா? கூட யாரும் கூட்டு வந்திருக்கீங்களா? நான் யாரை கூட்டு வரணும்? நான் தனியாகவே நின்று எல்லாமே செய்வேன். எம்பிட்டு காசுன்னு சொல்லுங்கள், நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன். கிலோ கணக்கு தான் பாட்டி, எப்படியும் ஒரு 50 கிலோ இருக்கும், பார்த்துக்கிடுங்க. 5000 ரூபா. ஏன் அம்மா, கொக்கா மக்கா டக்கா புக்கா, என்னப்பா 5000ங்க? அடுப்பில் போட்டு எரிக்கிறதுக்கு 5000மா? உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2000. யோ பாட்டி, 2000க்கு நான் எதுக்கு வெட்டி போட போறேன்? தேவையே இல்லை, கிளம்புங்க கிளம்புங்க, நான் வேற வியாபாரியை பிடிச்சிக்கிறேன். வயசானவங்க வியாபாரம் பண்ணுறத கெடுக்காதப்பா கெடுக்காதப்பா. 2500 போட்டு முடி. பரவாயில்ல, வயசான காலத்துலயும் ஏதாவது வேலை செய்யணும்னு துடிப்பா இருக்கீங்களே, அதுக்காக தாரேன் 2500. ஓகே? ஆ சரி சரி, உன்ட்ட பேசணுங்கிறதுக்காக தான் காதில் கண்ணில் மூக்கில் வாயில மருந்து ஊற்றிட்டு வந்திருக்கேன். சரி, வண்டி வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துக்கிறேன், பாரு. சரி பாட்டி. அவ்வளோ ஓலையும் கொண்டு போய் காய போடணும். என்ன சுறுசுறுப்பா இருக்காங்க இந்த வயசுல. நமக்கு இன்னும் முட்டி வலி, காலு வலி, எல்லா வலியும் இருக்கு போ. ஏன்னா வெட்டின வரைக்கும் போதும். ஆமா, இதை வித்தா போதும், இதுக்கு மேல எட்டாதீங்க. அம்புட்டையும் நல்ல வெயிலில் வந்து காய போட்டாச்சு. நான் ஒரு இடத்த விட்டு நகர மாட்டேனே. வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, உட்காந்துருவேன். ஆமாம், எவ்வளோது எடுத்துகிட்டு போயிடுவாளுவோ. ரோட்டில் வாசில் கிடக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாளுவோ. நம்மகிட்ட இருக்கவே இருக்குது கோடை. நல்ல சுக்கா காஞ்சதும் ஜோடி 50 ரூபா. அப்படி விற்றாதான் நமக்கு லாபம். இல்லைன்னா எவ்வளோ வாங்க மாட்டான்னா போகிறான்னு விட்டுறணும். இன்னொன்று, நம்ம ஊருக்கு பூரா மொத்தமாக நானே வாங்கிட்டேன். ஏன்ட்ட விட்டால் வேறு வழி கிடையாது, ஏன்ட்ட தான் வந்து வாங்குவாளுவோம். காயட்டும், நல்லா காயட்டும். கூட சேர்ந்து நானும் காயிறேன். 5 ரூபா காசுக்கு கஷ்டப்பட்டாதான் முடியும். ஓலை 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 பண ஓலை, ஜோடி 50, ஜோடி 50, ஜோடி 50. என்ன பனிக்குட்டி, நம்ம ஊருக்கே மொத்த வியாபாரி நீதானாமே. ஓலைக்கு கூட 2 ஓலை ஓசியில் வாங்கிட்டு போவோம். வாசியில் என்ன வாசியில் எடுத்துகிட்டு போவோம், அதுக்கு தான் கண்ணு தெரியாத. நம்ம பாட்டுக்கு பிறக்கிட்டு ஓடுவோம். எம்மா, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. பயங்கரமான ஆளு தான். வியாபாரம் பார்க்கணும்ல, அதான் நல்லா மருந்து ஊற்றிட்டு வந்து டிங்குன்னு நிற்கி. நான் கஷ்டப்பாடுபட்டு வியாபாரிகிட்ட பிடிச்சு கொண்டு வருவேன், இவ எடுத்துட்டு போவாளாம் வாசியில. அவ விளையாட்டுக்கு தான் பண்றா பாட்டி. நீங்க கொடுங்க. ஜோடி எவ்வளோ? ஜோடி 50 ரூபாம்மா. ஏம்மா கொள்ள விலையெல்லாம் இருக்கு. நம்ம ஊருக்கு நான் மட்டும்தாம்மா இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எங்கே போய் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. பக்கத்து ஊருக்கு தான் போகணும், பார்த்துக்கிடுங்க. அங்கே போயிட்டு வர செலவுக்கு என்கிட்டயே 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போங்க. நல்ல பழைக்க தெரிஞ்ச பாட்டி. எங்களுக்கு இந்த ரோசனை தோணாம போச்சு. தெரிஞ்சதான் நாங்களும் பணம் வளர்த்துருப்போம். எல்லாரும் பனிமலர் ஆக முடியாதும்மா. கொடுங்க, ஜோடி 50 ரூபா. எத்தனை வேணும்? எனக்கு எப்படியும் ஒரு 4 ஜோடியாட்டும் வேணும். எனக்கு ஒரு 4 ஜோடி தான். எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் கேஸ் அடுப்புலேயே வச்சுக்கிடுவேன் பொங்கல். எங்கள் அத்தை பாட்டி வாங்கிட்டு வரலன்னா இனி வழக்க மாத்தால அடித்து விரட்டி விட்டுரும். எனக்கு ஒரு 5 ஜோடி தாங்க. தாரு. தலைவர் என்ன நெருப்பு போட்டுட்டு உட்காந்துருக்கிற, தீ குளிக்க போறீரா? ஐயோ தலைவரே, பொங்கல் எதுவுமா எதுக்கு இந்த வேண்டாத வேலை பார்க்கீங்க? பொங்கல் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சு விட்டுட்டு தீய குளிச்சுச்சாவுங்க. செம்மா, இது போகி பண்டிகைமா. உங்கள் வீட்டில் இருக்கிற பழசு பட்டையெல்லாம் போட்டு எரிங்க. எங்க வீட்டில் இருக்கிற பழசு பட்டையை நாங்களா விழுந்து சாக முடியும்? போகி எதுக்கு கொண்டாடணும்னா, பழையன கழிந்து புதியன புகுக. பழசெல்லாம் கழிச்சிட்டு புதுசாக வாங்கணும். பழைய ட்ரெஸ் எல்லாம் இதில் போட்டு கொளுத்திட்டு புது ட்ரெஸ்ஸு கடன் வாங்கி நாங்கள் எங்கள் புருஷங்கிட்ட அடி வாங்கி சாகணும், அதானே? இம்மா வீட்டில் ஒன்றுத்துக்குமே ஆகாது. அடுத்த ஒரு ஏழை ஆட்களுக்கு கூட கொடுக்க முடியாமல் ஓட்டை விழுந்து பிஞ்சு நஞ்சு எலி கடிச்ச துணிகள், செருப்பு, கூடை, பாத்திரத்தை கொண்டு இதில் போடுங்க. இப்படியெல்லாம் பண்ணுனா சுற்றுப்புறமெல்லாம் நாசமாகும். யாருமா? விமலாவா? அந்த ஊரில் தான் இருக்கியாம்மா? சுற்றுப்புறம் இன்னைக்கு ஒரு நாளில் ஒன்றும் ஆசமாயிராது. நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கோ. படிவு தான் எங்கள் வீட்டில் ரொம்ப பழசு. படிவு ஒன்று போட்டுற வாட்டி. என்னை விட வயசுல மூத்தவர் நீர் உமரை தான் போடணும்.
சரி சரிம்மா பேசிட்டே இருக்காதியோ கொண்டு பாடுங்க. எங்கள் வீட்டு குப்பை எங்களை விட்டு ஒளி. குப்பையெல்லாம் போடக்கூடாது, நாரும். சூம் ஜூம் குப்பை. எங்க வீட்டு வேண்டாத துணிகள். எம்மா என்ன வெக்கடிக்கு, வெக்க தாங்க முடியலையா? ஏம்மா எரிச்சிட்டு இங்கே வந்து நின்னுங்கம்மா. ஒரே ஆட்கள் அங்கேயே நின்று குளிர் காயாதீங்க. எங்க கடையில எல்லாரும் டீ குடிக்கணும், யாரும் வீட்டுல டீ குடிக்க கூடாது. யாத்தாடி உமாக்கா மந்திரம் போடுது. உமா சீக்கிரம் மந்திரத்தை முடிச்சுட்டு ஓரமான்னு இல்லைம்மா. அடுத்தது எதையாவது போடுங்க. எங்க வீட்டுல ரொம்ப நாளா யூஸே ஆகாம ஒண்ணு இருக்கு. ஆத்தாடி நம்மளை பத்தி தான் பேசுது. அப்ப வேற யாருக்காட்டு கொடுங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. பத்துக்க பிரயோஜனம் இல்லைன்னா நெருப்புல போட்டு கொளுத்துங்க. அப்படிதான் பண்ணணும். ஆமா, நெட்டவழி பாரியா உன்னை தூக்கி போடுதேன். ஏ அத்தை பாட்டி மனசாட்சியே இல்லையா? எப்படி சொல்லுது பாரு, நெருப்புல போட்டு கொள்ளணுமா? சி இது என்னுடைய பழைய செருப்பு. இது நான் நெருப்புல போட போறேன். செருப்புலாம் போடலாமா? என்ன ஒரே புகையா இருக்கு, என்ன பண்ணுதியோ எல்லாரும்? கண்ணு தெரியுது, காது எப்படின்னு தெரியலையே. போகி கொண்டாடுறதும், போகிக்கு போட்டு எல்லாத்தையும் எரிக்கும். ரோட்லயே பொங்கல் விடுதீங்க? ஆ சரி சரி சரி, நாங்கள் நாளைக்கு வீட்டில் விடுவோம். இப்போ மைக்கு இன்னைக்கு கரெக்டாக வேலை செய்யும், ஸ்பீக்கர் கேட்காது. எங்க வீட்டுல 100 வருஷமா ஓடிக்கிட்டு இருந்த கடிகாரம் இப்ப ஒண்ணுத்துக்கு ஆகாம போயிட்டு ரிப்பேர் ஆயிட்டு. இதோடைய ரிப்பேர் பண்ணணும்னா இதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு பழசு. அதனால நான் போடுதேன். ஜீ போம்பா, பழைய கடிகாரமே ஒளிஞ்சு போ. ரெண்டக்கா வழி விடுங்க. ராணி யாரு தீட்டு வந்திருக்க? நம்ம ஊர் திண்ணையிலே தின்னுட்டு படுத்து கிடப்பாருல, அந்த தாத்தாவை தூக்கிட்டு வந்துட்டேன். இவர் நம்ம ஊர்ல ரொம்ப வருஷமா இருக்காரு, பழைய பொருள். ஐயோ இவர் குதிரை மூஞ்சி தாத்தா. என்ன விட்டுருங்க. ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாம திண்ணையிலே இருக்காரு. அதனால நான் இவருக்கு வச்ச பேரு திண்ணை தாத்தா, இன்னையோட நெருப்பு தாத்தா. எம்மா எதையாவது பண்ணி என்னைய உள்ள தள்ளிடாதீங்கம்மா. ஏன்னா நெருப்பு மூட்டி விட்டதே நான் தான். அவரை இறக்கி விடு. ஜெய் நெருப்பு தாத்தா. சரி இறக்கி விடு, இல்ல கம்பு எடுத்து அடிச்சு விடுவா. இறக்கி விடு. நான் ஒன்னையும் அடிச்சிருவேன்டி கிளவி, ஒன்னைய நெருப்புல தூக்கி போட்டுருவேன். எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கெட்டி போடுங்க. இவ்வளெல்லாம் ஊருக்குள்ள விடாதீங்க. பைத்தியக்காரி. இவ பிள்ளைய விட்டு இருந்து புடுங்குங்க. என் பிள்ளைய அன்றிருந்து பிடுங்க சொல்லிட்ட. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா இதுக்கு நான் உன்னை வச்சு செய்வேன். இதுக்கான பலனை நீ அனுபவிப்ப. இப்போ நான் கலவனை போட்டு ஓடுதேன். ஐயா ராணியக்காக்கு பிள்ளைய பத்தி சொன்னா பயங்கரமா கோவம் வரும். அத்தை பாட்டி ஏதாட்டும் பண்ணிடுவாங்க பாருங்க. ஆமா, இவ ஒரு ஆளு, நான் இவளுக்கு பயப்படுவேன். போயேன் கோவால நாங்க ஒருக்க இருக்கும்போது கொஞ்சம் கொள்ளக்காரனுங்க சூழ்ந்துட்டானுங்க. அம்பிட்டு வரையும் விளக்கு மரலாம் அடிச்சு விரட்டுனவா இந்த செல்லம்மா. நான் அது இவ்வளவு மாதிரி ஒரு பிக்கிருக்கு பயப்படுவனும். சைடு கேப்ல கதையா அடிச்சு விடுது இந்த அத்தை பாட்டி. எம்மா எல்லாரும் எரிச்சிட்டிங்களா? எனக்கெல்லாம் போட ஒரு குப்பையும் இல்லை. சரி அப்போ நெருப்பை அமர்த்தி விட்டுட்டு எல்லாரும் போங்கோ. எரியட்டு கொஞ்ச நேரம். ஊரில் உள்ள மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு போவாங்க. நீங்கள் சேர்லேயே உட்காந்து பாருங்க. அதுவும் சரிதான். காமாட்சி, நம்ம வீட்டில் எதுவும் வேண்டாதது பழைய பாய்கி இருந்தால் கொண்டு வந்து போடு. ஒன்றும் இல்லை. நீ எச்சு கையால் காக்கா கூட ஓட்ட மாட்டிய, நீ என்னத்தை போடுவ? நான் கிளம்புறேன். வெண்ணிலாவை போய் பார்த்துட்டு போகணும். காமாட்சி, இந்த பையன் வெண்ணிலாவை வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு உன்னைய போட்டு மிதிப்பான். அவளை பார்த்து அமைவன் சொல்லாதுங்க, அவள் பொம்பளை பிள்ளை. இப்படி பார்த்தாலும் எனக்கு அது பையனாக தான் தெரியுது. போ. இப்போ பார்த்தாலே மருமவளையை குறை சொல்லிக்கிட்டு தெரியுறாரு. எலிச்சக்கட்டி எதுவும் போடலையா? போட ஒன்றும் இல்லையட்டி. எங்கள் பழக்கடையில் உள்ள பழத்தோலை கொண்டு எதுக்கு போடணும்? அது மாடு கிட்ட தின்னுட்டு போட்டோம். நல்ல எண்ணம். சரி ஒன்றும் போடாதப்போ. இந்த பச்சை சுடிதாரையாவது போட்டு எரியேன். எம்பிட்டு நாளாக போட்டுட்டு தெரியுதே. உனக்கு என்ன, நிறைய விதவிதமாக ட்ரெஸ் போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. எங்களுக்கு அப்படியாப்பா? உடனே நம்மளை கண்ணு வச்சிருவாம்மா. பங்கச்சக்கம் உங்கள் வீட்டில் எது பழைய புக்குக்கு இருந்தால் கொண்டு வந்து எரிங்க. லூசு, புக்கை கொண்டு எரிப்பா. அவளை படிக்கிற புக்கை மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் இடைக்கு போடணும், இல்லைன்னா ஏதாவது வேற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்டி. எதையாவது போட்டு எனக்கு எரிக்கணுமேக்கா. எதையாவது எரிக்கணும்னா உன்னோட கோவம், உன்னுடைய சோம்பேறித்தனம், வேலை செய்யாம சுத்துறது, ஃப்ராட் பண்ணி எனத்தையாவது விற்கிறது, இதெல்லாம் போட்டு ஏறி. உமாக்கா ஓவராக பேசாதீங்க. என்ன, எனக்கு ரொம்ப நாள் உங்கள் மேலே சந்தேகம். எங்கள் வீட்டில் இருந்த பவுடர் டின்னு ஊறுகாய் டப்பா நிறைய காணும். உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. பார்த்துக்கிடுங்க. அதை நீங்கள் முதல்ல மாற்றிக்கிடுங்க. அதுக்கு ஏன் ஓடுதீங்க? ஐயோ, திருட்டு பழி போட்டதும் மனசு உடைஞ்சு போய் ஓடுதால. நானா மனசு உடைஞ்சு ஓடுதேன்? ஏற்கனவே கூட்டத்துல ஒருத்தருடைய கம்மலை எடுத்துட்டேன். அது மாட்டிடக்கூடாதுன்னு ஓடுதேன். அப்புறம் தான் பார்த்தேன் அது பித்தளை கம்மல்.
சரி எல்லாரும் களைஞ்சி போங்க. போகி முடிஞ்சது, அடுத்து பொங்கல், அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டி. சூப்பராக இருக்க போது நம்ம வர நாட்கள்.